தரமான சினிமா விமர்சனங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஃபில்மி கிராஃப்ட் சேனல் இருக்கோ அதே மாதிரி சினிமா அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதுக்கு தான் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். அந்த சேனலுடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2010 ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் ஹாரர் படமாக வெளியான மதர்ஸ் டே. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சைக்கோ இருந்தாலே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். இது ஒரு குடும்பமே சைக்கோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு சைக்கோ குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிற ஒரு அப்பாவியான ஒரு 7-8 பேர். இதுக்கப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் பெத். இவங்களுக்கு டேனியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்டு. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று காமிக்கப்படுது. அதில் மெட்டர்னிட்டி வார்டில் பிறந்த குழந்தைகள் எல்லாத்தையும் அந்த தொட்டிலில் போட்டு எல்லாம் மொத்தமாக வச்சுருக்காங்க ஒரு இடத்துல. அப்போ யாரோ ஒரு நர்ஸு அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே புகுந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஓடுறா. அது யார் அந்த பொண்ணு, எதுக்காக அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறா, எதுவுமே நமக்கு காமிக்கப்படல. அந்த டைமில் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் கடைசியாக கையங்களவுமாக அந்த அம்மாவை வழிமறிக்கிறார். இங்கே பாரு, இப்போ நீ மரியாதையாக குழந்தைய வைக்கல அப்படின்னா நான் உன்னை சுட்டே தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த தருணத்தில் யாருமே எதிர்பார்க்காம அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு பின்னாடி இருந்தே இன்னொரு நபர் அவரை கொடூரமாக குத்தி கொலை செய்கிறாரு. அந்த சீன் அப்படியே நமக்கு கட் பண்ணப்படுது. இதெல்லாம் யார், எதுக்காக அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துச்சு, எதுக்காக குழந்தைய தூக்குச்சு, எதுவுமே அப்போ நமக்கு புரியல. இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம கதாநாயகி பெத்தும் சரி, அவங்களுடைய கணவரான டேனியலும் சரி, ஒரு வீட்டுக்கு குடி வர்றாங்க. அந்த வீட்டில் டேனியலுக்கு ஆக்சுவலி அன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்டில் இவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு, அது ஒரு 5-6 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். எல்லாமே பேர் தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, லவ்வர்ஸு, கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி தான் ஒரு பேராக தான் வர்றாங்க எல்லாரும். இவங்க எல்லாரும் வந்து அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு விஷயம் வந்து பர்த்டே பார்ட்டி ஒன்று செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் திடீர்னு ஒரு 3 பேர் அவனுக்கு வீடு சொந்த வீடு மாதிரி டக்குன்னு உள்ளே வந்து போடுறானுங்க. இதில் ஒருத்தனுக்கு குண்டடி பட்டிருக்கு. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து தான் ஆடியன்ஸான நமக்கு தெரிய வருது யார் அந்த 3 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு போன நபர்கள் இவங்க. ஆனால் போன அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் போலீஸில் ஷூட் அவுட் ஆகிடுச்சு, ஒருத்தனை சுட்டுட்டாங்க. இந்த 3 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க. இதில் அந்த ஒரு நபர் துப்பாக்கி காயத்தோடு இருக்காரு, மீதி 2 பேர் நல்லா தான் இருக்கானுங்க. இவனுக்கு 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறானுங்க. இப்போ சொந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி வரானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே அது அவங்களுடைய சொந்த வீடு தான். ஆனால் இப்போ கிடையாது. அந்த வீட்டுக்கு தான் கதாநாயகி அவங்களுடைய ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. இந்த வீடு, இந்த 3 பசங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அம்மாவுடைய பேரில் இருந்து வீடு தான். ஆனால் பேங்க்கு லோன் கட்ட முடியல அப்படி இப்படின்னு பிரச்சனை இல்லை. கடைசியாக அந்த வீடு இப்போ அந்த அம்மா பேரில் இல்லை. ஆனால் அந்த பசங்களுக்கு அது தெரியாது. இவங்க திருட்டு வேலை பண்ணால் இந்த வீட்டுக்கு தான் நேரம் வர்றது வழக்கம். அந்த வீடு பொதுவாக பூட்டி தான் கிடக்கும், அதுக்காக இங்கே தான் வர்றது வழக்கம். அந்த மாதிரி வந்துட்டாங்க. இப்போ கீழே ஒரு பார்ட்டி நடக்குதுங்கிறது இவங்களுக்கு தெரியாது. மேலே இந்த மாதிரி திருட்டு பசங்க 3 பேர் ஒரு ஷூட் அவுட் முடிஞ்சு மேலே வந்து உட்காந்துருக்காங்கிறது கீழே இருக்க யாருக்குமே தெரியாது. இப்போ கொஞ்ச நேரத்தில் கீழே பர்த்டே செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அந்த டைமில் கதாநாயகியும் சரி, அவருடைய ஹஸ்பண்டான டேனியலும் சரி, 2 பேரும் மேலே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி தெரியல, யாரோ ஏதோ உருட்டுற மாதிரி இல்லை, நம்ம என்னன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் மேலே வந்தால் 3 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. அதில் அந்த ஒருத்தர் குண்டடிப்பட்டு கொஞ்சம் சீரியஸான நிலைமையிலே இருக்கார். இப்போ அந்த மீதி இருக்க 2 பேரும் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீங்கள் ஏதோ கீழே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் மேலே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு விஷயம் கீழே போய்கிட்டு இருக்குன்னு. முதல்ல கீழே இவ்வளோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்க பார்ட்டியில் இதில் யாராவது டாக்டர் இருக்காங்களா, இருந்தால் முதல்ல கூப்பிட்டு விடு அப்படின்னா, சரி நான் கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க கதாநாயகி. ஆனால் அதில் ஒருத்தன் சொல்கிறான், இங்கே பாரு, நீ கூப்பிட்றது மேட்டர் இல்லை, கீழே போய் எல்லாத்துக்கிட்டையும் மேலே துப்பாக்கி முனையில் 3 பேர் எங்கே பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷனை கீழே பாஸ் பண்ணிட்டான்னா அவன் 911 கால் பண்ணி அங்கே பாஸ் பண்ணிடுவான் மேட்ரை. நீ கீழே போய் அந்த டாக்டரை கூப்பிட்றது யாருக்குமே தெரியக்கூடாது, சிரிச்ச முகமாக போய் கூப்பிட்டுட்டு மேலே வந்துடணும், தெரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. அப்படி நீ போயிட்டு சத்தம் இல்லாமல் அவரை கூட்டு வரல அப்படின்னா உன் வீட்டுக்காரனை இங்கேயே சுட்டு தள்ளிடுவான் அப்படின்னு கன் பாயிண்டில் டேனியலை பிடிச்சி வச்சுக்கிட்டு தான் கதாநாயகியான பெத்தை கீழே அனுப்புகிறாங்க. வேறு வழி என்ன, புருஷன் அங்கே மாட்டிக்கிட்டாரே. அதனால இந்த அம்மாவும் சிரிச்ச முகமாகவே போய் ஒன்றும் தெரியாத மாதிரி கொஞ்சம் பயத்தோடு போய் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஜார்ஜ்னு சொல்லி டாக்டர் ஒருத்தர் இருக்கார், இந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு, அந்த ஆளை மேலே கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்தால் இப்போ என் தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஏங்க ரொம்ப சீரியஸாக இருக்காருங்க, அவர் செத்தே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்தளவுக்கு ஹெவியாக இன்ஜூர்ட் ஆகிருக்காரு,
உடனே ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா, இங்கே பாரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற பழக்கமே எங்கள் குடும்பத்துக்கு கிடையாது. அவன் என்ன ஆனாலும் சரி, ஆனால் ட்ரீட்மெண்ட்டு இங்கேயே நடக்கணும், அவனை நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறாரு. இப்போ நீ பண்ணலைன்னா இவங்க 2 பேர்த்த சுட்டுருவேன் அப்படின்னு கன் பாயிண்ட்ல இவங்க 2 பேர்த்த நிறுத்துறாரு. யார்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பெத்தையும் டேனியலையும். சரிங்க, நான் கேட்டதை மட்டும் கொடுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு முதல் ஃபர்ஸ்ட் எய்டாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்மா, ஒரு 55 வயசு இருக்கக்கூடிய ஒரு மதிக்கத்தக்க ஒரு அம்மா ஒன்று திடீர்னு வீட்டுக்குள்ளே வருது. இந்த அம்மா யாராது அப்படின்னு பார்த்தா, இந்த 3 பேர் இருக்காங்களே, இந்த 3 பேர்த்துக்கு அம்மா இந்த அம்மா தான், அந்த தெய்வ தாய் தான் அது. சரி, இந்த அம்மா பிள்ளைகளை கொஞ்சம் கண்டிச்சு என்னடா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம அம்மா மாதிரி கேட்கும் போல அப்படின்னு பார்த்தா, அதுக்கு இவங்களே பரவாயில்ல, அந்த அளவுக்கு இருக்குது அந்த அம்மா. அந்த அம்மா வந்தவொடனே, இங்கே பாரு, என் பேரில் கவராக என் பேர் போட்டு இந்த அட்ரஸுக்கு பணம் வந்திருக்கும், அந்த பணத்தெல்லாம் எங்கே நீ கூடு, நான் 8 மணிக்கு என் பசங்களை கூப்பிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு டேனியல் கிட்ட கேட்குது அந்த அம்மா. டேனியல், எம்மா சத்தியமாக பணம்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுமா, இந்த வீட்டில் ஓம் பேரில் எதுக்குமா பணம் வருது அப்படின்னா, அவருக்கு இந்த வீட்டில் பணம் வந்ததா இல்லையாங்கிறதே தெரியாது. ஆனால் இந்த அம்மா, உன் வீட்டில் பணம் இருக்குது, நீ போய் சொல்லி எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க, எக்கச்சக்கமான பணம் வருது என் பேரில், அதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம். இப்போ நீ பணத்தை கொடுக்கல, இங்கே இருக்க அத்தனை பேத்தையும் சல்லியாக சுட்டு தள்ளிட்டு தான் நாங்கள் போவோம், ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி இத்தனை பேரையும் ஒரு பணைய கைதியாக பிடிச்சி வச்சுக்கிட்டு, இப்போ பணம் இருக்கிற வரைக்கும் நீ எவ்வளவு டிலே பண்ணுறியோ அவ்வளவு டிலே ஆக ஆக ஒருத்தர் உயிராக போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா பிடிச்சி வச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்னென்ன, இங்கே உள்ளே இருந்த அத்தனை பேத்துக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஸ்கிரிப்ட் தான், பட் அது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஒரு விஷயம், இந்த கதையில் பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள், ரொம்ப பரபரப்பான காட்சிகளும் இருக்குது. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லோ பர்னிங் த்ரில்லராகத்தான் இவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். இது எல்லாம் தாண்டி இந்த கதையும் சரி, இதனுடைய திரைக்கதையும் சரி, ஸ்காட்டுங்கிற ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு. டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரன் லின் போஸ்மேன். இந்த பேர் சா சீரியஸ் விரும்பி பார்க்குற நபர்களுக்கு, ரொம்ப பிடிச்சு பார்த்த நபர்களுக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு பேர் தான். சா படத்துடைய பாகம் 2, 3, 4 இந்த 3 பார்ட்டையும் எடுத்தது நம்மால் தான். ஸோ நம்ம ஒரு சா சீரிஸ் உடைய டேரக்டர் நடுவில் 3 பார்ட் எடுத்துருக்கோங்கும் போதே ரசிகர்கள் எந்த மாதிரி ஒரு படத்தை நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்கிறது தெரியும். அந்த 3 படத்தையும் எடுத்துட்டு அடுத்து எடுத்த படம் தான் இது. அதன் காரணமாக இந்த ரத்தம் தெரிக்கக்கூடிய ஹாரர் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்க்குறாங்கல்ல, அந்த ரசிகர்களுக்கு பிடிக்கக்கூடிய அளவில் ஒரு சில விஷயங்களை உள்ளே வச்சு தான் இவர் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம் நிச்சயமாக நிறைய இடங்களில் பரபரப்பை கொடுக்கக்கூடிய, சீட்டெட்ஜில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். பட் அந்த ஸ்லோ பர்னிங்கை மறந்துடாதீங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எல்லாருமே நேச்சுரலான லைவான ஒரு பர்ஃபார்மன்ஸை அந்த பதபதைப்போடையே கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க அந்தந்த கதாபாத்திரத்தை. பட் இருந்தாலும் 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் சொல்லி ஆகணும். ரெபேக்கா டி மார்னே அவங்க ஒருத்தர், 2வது ஜமைக்கிங், இவங்க 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் ரெபேக்கா தான் அந்த அம்மா கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாங்க. அடடடா என்ன நடிப்பையா! சில தருணங்கள்லாம் அந்த அம்மா பார்க்கும்போது நமக்கு வருது பாருங்க கோவம், நம்மளையும் தாண்டி. அங்கே தான் அந்த கதாபாத்திர வடிவமைப்பும் ஜெயிக்குது, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ஜெயிக்குது. மிஸ்ரி படத்தில் கேத்தி பேட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸு நம்ம எந்த அளவுக்கு வியந்து போய் பார்த்தோமோ, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு, பயங்கர சட்டிலாக பண்ண மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஆனால் அந்த வில்லத்தனங்கிறதெல்லாம் வேறு லெவலுக்கு பண்ணியிருக்காங்க ரெபேக்கா. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரியே ஜமைக்கிங் கதாநாயகி அவங்க தான். அவங்களும் ஒரு என்ன சொல்கிறது, பல இடங்களில் பல பேரை பணைய வைக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். பட் அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்களுமே. இது எல்லாம் போக இந்த படத்துடைய எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை நீங்கள் சொல்லி ஆகணும். குறிப்பாக எஸ்எஃப்எக்ஸ். இந்த படத்தில் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் குரூரமான கொடூரமான காட்சி அமைப்புகளும் அங்கங்கே இருக்குது. இது எல்லாம் அந்த அளவுக்கு எஸ்எஃப்எக்ஸ் எங்கேயும் பிசிறடிக்காத அளவுக்கு இன்டென்ஸாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துடைய மேக்கப் டிபார்ட்மெண்ட்டையுமே நீங்கள் சொல்லலாம். ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தத்ரூபமாக இருக்குது. இந்த மாதிரி அடிபட்டிருக்கா, இந்த மாதிரி வந்திருக்கான்னு நம்மளே அதை பார்த்தா நமக்கு அந்த ஃபீல் உள்ளே வர்ற அளவுக்கு நீட்டாக மேக்கப் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்கப் டிபார்ட்மெண்ட்டையும் நீங்கள் பாராட்டியே ஆகணும். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில அடல்ட் கான்டென்ட் இருக்குது. பட் அடல்ட் கான்டென்ட்டை ஓரமாக வைங்க. இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி கொடூரமான, ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப அந்த வீக் ஹார்ட்டட், லைட் ஹார்ட்டட் ஃபெல்லோஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குறத தவிருங்க. மற்றபடி ரத்தம் தெரிக்க படம் பார்க்கணும் சார் அப்படிங்கிறவங்கலாம் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர், அதாவது ரத்தம் தெரிக்கக்கூடிய பிளடி ஹாரர் படம் தான் இது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.